வெல்கம் டு டெக்கி மாஸ்டர். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, டேட்டா டைப். அதாவது நம்ம ஏற்கனவே நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டா டைப் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பைத்தான் ஃபைல். ஸோ 03ன்னு கொடுத்துக்கிறேன், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், டேட்டா டைப். சரி, என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நமக்கு நான் ஜஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். இன்டீஜர் இருக்குது, இன்டீஜர் அதாவது நம்பர்ஸில். அடுத்தது ஃப்ளோட்டு இருக்குது, ஃப்ளோட்னால் டெசிமல் பிளேஸோடு வரும். அதுக்கப்புறமேலு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. காம்ப்ளெக்ஸ் என்னன்னு கேட்டால், நம்ம இது வரைக்கும் இதை பார்த்துருக்க மாட்டோம். கேரக்டரும், அதாவது ஒரு அல்ஃபா நியூமரிக் ஃபார்மேட்டில் அது இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம். இங்கே அரேக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட், அப்புறம் டப்பிள், அதுக்கப்புறம் ரேஞ்ச், அதுக்கப்புறம் டிக்ஷனரி, அதுக்கப்புறம் செட், அப்புறம் வேறு என்ன இருக்குது, பூலியன் இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூலியன்னு படிப்போம் இல்லைங்களா, பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதுதான் பூலியன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பைட் அரே, மெமரி வியூ, தென் நன் டைப், நன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இத்தனை டேட்டா டைப்ஸ் இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்ன எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போது ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா, x = அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெக்கி மாஸ்டர் சாம் அப்படின்னு கொடுத்தா இது என்னவாக இருக்கும் உங்களுக்கு? ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்குன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க. ஸோ இது ஸ்ட்ரிங் தான். இப்போ என்ன நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு போட்டு இங்கே நான் எக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் டெக்கி மாஸ்டர் சாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் அதே x = 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது என்னவாக இருக்கும்? எஸ், இட்ஸ் அ இன்டீஜர். சரிங்களா? இப்போது நம்ம இது என்னவாக இருக்கும்னா, உங்களுக்கு பிரிண்ட்டு இது இன்டீஜர் டேட்டா டைப். இப்போது பார்த்திங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் 15 வந்தாச்சு. இதுக்கப்புறமேலு நம்ம ஃப்ளோட் கொடுக்கலாம். அது ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு. இது ஃப்ளோட் டேட்டா டைப். அடுத்தது காம்ப்ளெக்ஸ். பார்த்திங்கன்னா நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். காம்ப்ளெக்ஸ் என்ன போடலாம்? 5J அப்படி போடுறேன். இது காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன், எல்லாமே அப்படியே வந்துட்டுருக்குது. இப்போ இது கூட என்ன நம்ம கொடுத்துருக்கோம், இது இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அது இன்டீஜரை தான் ஸ்டோர் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், ஜஸ்ட்டு இங்கே பக்கத்தில் போட்டு டைப் இந்த எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அதோடைய
அந்த நம்ம டைப்பு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இது என்ன டைப்புன்னு சொல்லிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொன்று பக்கத்துலேயும் நம்ம அதை அப்படியே போட்டோம்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். இங்கேயே கிடச்சிரும் என்ன டேட்டா டைப் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா இது இன்டிஜர், இது ஃப்ளோட்டு, இது காம்ப்ளெக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு நான் சொன்னேன் ஏற்கனவே இல்லைங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா இது வந்து லிஸ்ட்டுன்னு பேர். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு BMW, அதுக்கப்புறம் லம்போகினி, தென் வேறு என்ன இருக்குது, ROLLS, ரோல்ஸ் ராய்ஸ். ரைட். இப்போது நான் மறுபடியும் அதை அப்படியே காப்பி பண்ணி பாருங்கள், இது வந்து லிஸ்ட்டு, இது டேட்டா டைப்னு சொல்ல மாட்டோம், இது வந்து பில்டின் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட்டு டேட்டா டைப், இது வந்து என்ன லிஸ்ட்டுன்னு நமக்கு இங்கே சொல்லிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நான் அதே காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டதை எடுத்துகிட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இதை டப்புள்னு போட்டுக்கிறேன். டப்புள் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், டப்புள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சிங்களா. பட் ஏன்னா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். இப்போது இது என்னங்கிறத மட்டும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாக்ஸ் ப்ராக்கெட்னு வந்து அது லிஸ்ட்டு, அதே வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் வந்துச்சுன்னா அது டப்புள். சரிங்களா. ஸோ நான் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது இதை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் இன்னொரு வித்தியாசம் இருக்கும். என்னது, இது செட்டுன்னு இன்னொன்று இருக்குது. செட்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டுனா என்னென்னா இங்கே இந்த கர்லி பிரேசஸ், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு அப்படியே தான் பாக்ஸ் ப்ராக்கெட், ரவுண்ட் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் செட்டுக்கு வந்து என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து கர்லி பிரேசஸ், கர்லி ப்ராக்கெட் இது போட்டிருக்கு. இப்போது இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட் டேட்டா டைப் பாருங்கள். ஸோ இதோடைய டேட்டா டைப் அந்தந்த ப்ராக்கெட்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸு கிடைக்கிது. ரைட். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அடுத்தது வந்து டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே செட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கீ வேல்யூஸ் கொடுக்கணும். அதாவது டிக்ஷனரினா இது வந்து கீ அண்ட் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இது என்னன்னு நம்ம சொல்லணும். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கார் நேம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது கார், இதோ கார் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, கார் நேம் கொடுத்துட்டு, இப்போ இங்கே BMW அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம இங்கே வேறு கொடுத்துக்கலாம், கார் கலர்னு கொடுக்கலாம், கார் கலர்னு கொடுத்துக்கலாம். கார் கலர் வந்து என்ன கலர் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ரெட் கலர் கொடுக்கலாமா, ரெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் இயர் அப்படின்னு போட்டு 2023 அப்படி போடலாம். ஸோ ஜஸ்ட்டு இது இப்படி போட்டுக்கலாம். இதில் வேறு ஏதாவது எரர்ஸ் வந்ததுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இது டிக்ஷனரி. ஸோ உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஸோ டிக்ஷனரி, இதோட டேட்டா டைப் டிக்ஷனரி
சரிங்களா. ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இது வரைக்கும். ஓகே, இப்போது இதுக்கு மேற்கொண்டு நம்ம வந்து ரேஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பைட்ஸ் இருக்குது, அரேஸ் இருக்குது, மெமரி அரேஸு, மெமரி வியூஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம மேஜராக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பார்த்துட்டோம். மற்றதெல்லாம் அந்த வேணுங்கிற அந்த டிபெண்டன்சி அடிப்படையில் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரேஞ்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ரேஞ்ச் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரேஞ்ச் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன், 10 அப்படின்னு கொடுக்குறேன். print range அப்படின்னு போட்டால் print range, ஸோ print x அப்படின்னு போட்டு இங்கே வந்து range of 10 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேஞ்ச் 0லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அது வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். 0 to 10 அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை எப்படி போட்டுக்குவோம், ரேஞ்ச் டேட்டா டைப், ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டா டைப்ஸுமே, அதாவது மோஸ்ட்லி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டேட்டா டைப்ஸுமே நம்ம இங்கே பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படி கொடுக்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் பூலியன் டேட்டா டைப், ஸோ பூல்னு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் கொடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த டைப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு க்ளீனாக அது வந்துடும். இப்போ இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you.